பொண்ணுக்கு செய்தியும் வந்தாச்சு, காவேரி போல பொங்குற மனசு பாடா. ஏக்கா எங்க கிளம்பிட்டீங்க ரெண்டு பேரும்? ஏக்கா இன்னைக்கு தான் ஸ்கூல் திறக்கறாங்க இல்லையா? ஆமா, அதான்க்கா இன்னைக்கு கையில கொண்டு ஸ்கூல்ல சேர்த்துட்டு வந்துடலாம் வாங்க. அச்சோ, கையில ஸ்கூலுக்கு கூப்பிடுறாங்களா இன்னைக்கு? தெரியுமா, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு ABCD 1 2 3 எல்லாமே படிக்க போறேன். இத்தனை நாள் வீட்டுக்குள்ளேயே சுத்தி சுத்தி வந்துனேன்பாமா, இந்த பக்கம் ஓடுறதோ அந்த பக்கம் ஓடுறதோ. இன்னைக்கு பெரிய பொண்ணா வளர்ந்துட்டா ஸ்கூலுக்கு போறேன். தெரியுமா, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து உங்க கூட விளையாடுறேன்னு. சரிம்மா சரிம்மா. அக்கா இப்போ டைம் ஆச்சு, வாங்கக்கா போலாம். ஏன்டி உன் வீட்டுக்கு அண்ணன் கூட்டின்னு போறதுனே? நல்லா சொன்னப்போ. ஏன்டி அப்படி சொல்ற? கையலுக்கு 3 வயசு ஆனதுலேருந்து சொல்கிறேன் ஸ்கூலில் சேர்க்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் சேர்க்கலாம் இப்போ காசு இல்லை அப்படின்னு சொல்லினே வந்துட்டாரு. இப்போ 6 வயசு ஆயிடுச்சு, இதுக்கு மேலே லேட் பண்ண முடியுமா சொல்லு? நான் சொல்கிறேன், நேற்று கூட ஸ்கூலில் எத்தனை நாளைக்கு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 2 வருஷம் போட்டோம், என்ன அவசரம்னு கேட்குறாருக்கா. அச்சிச்சோ அப்படியே கேட்டாரு? ஆமாக்கா, இந்த குழந்தைங்க மாதிரிலாம் சுத்தமாக கொஞ்சம் கூட அக்கறையே கிடையாது. அதனால தான் வாங்க, நீங்கள் வந்தால் போதும், எனக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து ஸ்கூலில் சேர்த்துட்டு வந்துடலாம். ஸ்கூலில் கேட்பாங்கடி அப்பா வரலையா சொல்லிட்டு. அப்பா வந்து வெளியூரில் ஒட்டக மேய்க்க போய்க்காருன்னு சொல்லிடலாம். 4 வருஷத்துக்கு ஒரு தான் வருவார், இப்போ உடனே கூட்டலாம் வரமாட்டாரு அப்படின்னு சொல்லிடலாம். பாரு, இந்த பிள்ளைங்க மேலே கூட ஒரு பொறுப்புன்றது ஒரு அக்கறைன்றது இல்லாமல் போச்சு இந்த வீட்டு ஆம்பளைங்களுக்கு. என்னக்கா பண்ணுறது, நம்ம வாங்கி வந்த வரோம் இதெல்லாம். சரி, குழந்தை காலையில் சாப்பிட ஏதாவது கொடுத்தியா இல்லையா? இட்லி ஊட்டிட்டேன்க்கா. மதியத்துக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லைக்கா, இன்னைக்கு முதல் நாள்ன்றதுனால 11 மணிக்கெலாம் விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். மேலே லீவில் அட்மிஷன் போகிறதுக்கு போகும்போது அதான் சொன்னாங்க, நீங்கள் ஸ்கூல் ஓப்பன் பண்ணிவிட்டு அன்றைக்கே வந்து சேர்த்துருங்க ஸ்கூலில். அப்புறம் ஒரு வாரத்துக்கு ஆஃப் டே தான் இருக்கும் ஸ்கூலுக்கு, லஞ்சில் எதுவும் கொடுத்து அனுப்ப தேவையில்ல அப்படின்னு சொன்னாங்க. என்னன்னு தெரியல, நம்ம ஸ்கூலில் போய் விட்டுட்டு கேட்டுன்னு வரலாம். அப்படி சாப்பாடு எடுத்துன்னு வரணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் வந்து எடுத்துகிட்டு போய் கொடுத்துக்கிறேன். ஆமாம், காலையிலேயே சமைச்சிட்டேன், பசங்க கட்டி கொடுத்துட்டு அவங்க ஸ்கூலுக்கு போயிடுச்சுங்க. அந்த சதீஷ் ஸ்கூலுக்கு போயிட்டானா இல்லையா? கிளம்பி இருக்காங்க, நம்ம தான் கூட தான் கூட்டின்னு போக போகிறோம். சதீஷ் பேக் சூப்பராக இருக்கேன். ஐயோ, பொம்பளை பசங்க ஸ்கூலுக்கு எடுத்துன்னு போகிற பேக் மாதிரி இருக்குது. நான் வேற மாதிரி பேக் கேட்டேன், பிளாக் கலரில். எனக்கு அம்மா இந்த மாதிரி பேக் வாங்கி கொடுத்துருவாங்க தெரியுமா? நல்லாவே இல்லை, நீங்கள் கிண்டல் பண்ணாதீங்க. அதில் ஸ்கூல் பேக்கில் பொம்பளை பசங்க பேக்கு பையன் பேக்னு இருக்குதா? அவனுக்கு வேற வேலை இல்லைக்கா. அவனுக்கு ஏன் போன வருஷம் எடுத்துன்னு போன பேக் எடுத்துன்னு போன்னு சொன்னால் அது எடுத்துன்னு போக மாட்டானா? இந்த வருஷம் புதுசாக பேக் வாங்கிட்டு தான் ஸ்கூலுக்கு போகணும்னு அடம் பிடிச்சான். அதனால சரி நேற்று போய் வாங்கி வந்து கொடுத்தா, இது வந்து பொம்பளை பசங்க ஸ்கூலுக்கு எடுத்துன்னு போகிற பேக் மாதிரி இருக்குன்னு எவ்வளோ நெக்கில் பேசுகிறேன் பார்த்தீங்களா? ஐயோ, பழைய பேக்லாம் என்னால் எடுத்துக்க முடியாது, எல்லாம் அப்படி தான் இருக்குதுங்க. என் வீட்டில் இருக்கிற 2 அதுங்களுக்கு பழைய பேக்கை தான் கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். அந்த பேக் எப்போ கிழியுதோ அப்போ தான் உங்களுக்கு புது பேக்கு, அது வைக்க புது பேக்கை வாங்கி தர மாட்டேன் சொல்லிட்டேன். அம்மா அதுன்னு போயிருக்குதுங்க. ஏக்கா, பசங்களுக்கு புது பேக் வாங்கி கொடுக்குதுனக்கா, அந்த பேக் 2 வருஷமாக எடுத்துன்னு போகுதுங்க. சதீஷாவது பரவாயில்ல, 1 வருஷமாக தான் எடுத்துன்னு போகிறான். அந்த பெரிய பசங்களாச்சே 2 வருஷமாக ஒரே பேக் எடுத்துன்னு போகுதுங்களே, 3ஆவது வருஷம் அந்த பேக் கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறேன். அங்கங்கே ஸ்கூலுக்கு பசங்க புது புது பேக் எடுத்துன்னு வருமா, அதுங்களுக்கு மட்டும் கஷ்டமாக இருக்காது? ஏண்டி, அந்த பேக் சிரிச்சு போயிருந்தா கூட பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது, கலரும் போல. வாங்கும் போது நிறைய காசு கொடுத்து வாங்கின பேக் தான் அது, நல்லா தான் உழைக்குது. காசு இருக்குதுன்றதுக்கோசம் தாம்தும்னு ஆட முடியுமா? அப்போ காசு இல்லாத போது என்ன பண்ணுறது சொல்ல? எப்பயுமே ஒரே மாதிரி இருக்கணும். அந்த பேக் கிழிஞ்ச பிறகு தான் வேற பேக் வாங்கி தரும்னு சொல்லிட்டேன் சிட்டா. உங்ககிட்டலாம் பேச முடியாது. சரி வா, டைம் ஆச்சு வா. பெரியம்மா, என்னை தூக்கிக்க பெரியம்மா. ஸ்கூலில் படிக்கிறதுக்கு போகிற, இன்னும் உனக்கு தூக்கிட்டு வருவாங்க, நண்டு வா. இருக்கட்டும், குழந்தை தானடி. ஏக்கா, நீ போய் பழக்கம் பண்ணாதுக்கா, அப்புறம் தானமா ஸ்கூல் போகும்போது தூக்கின்னு போக சொல்லலாம். வேணாம் நண்டே வரட்டும். இவ்வளோ என்னமா கூட்டு வரீங்க? டேய், அவளை உங்கள் ஸ்கூலில் தான் சேர்க்க போகிறா அவளை. என்ன உளறான், பக்கத்துலன்றான் தூரன்றான். பாத்தீங்களாக்கா திமிர பத்தியா? அப்பனுக்கு தப்பாம பிறந்திருக்குதுக்கா. ஏய் குழந்தைங்க அது மாதிரிலாம் பேசாதடி. ஏன் சதீஷே, கையில உங்க ஸ்கூல்ல சேர்த்தா என்ன உனக்கு பிரச்சனை? ஐயோ, நான் படிக்கிற மிஸ் எல்லாம் திட்டுவாங்க, வெளியில நின்று எல்லாம் பண்ண சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்து வந்து வீட்டுல போட்டு கொடுத்துருவாள. என்ன சத்தத்தையே காணா? அது வந்து பெரியம்மா, அது வந்து நான் அண்ணா படிக்கிற ஸ்கூல்ல தான் படிப்பேன், நான் வேற ஸ்கூலுக்குலாம் போகவே மாட்டேன். சரி சரி, அந்த ஸ்கூல்ல தான் சேர்க்க போறோம். இவன் ஒரு ஆளுன்னு இவன் சொல்றது யாருன்னா இப்ப கேட்டு இருக்காங்களா? ஏய் டைம் ஆச்சு, கிளம்பு வா. நம்ம சொல்றது இந்த வீட்டுல யாருன்னா கேக்குறாங்களா? ஏக்கா டைம் ஆச்சுக்கா, நான் ரெடியா தான் இருக்கேன், வாங்க போலாம். சதீஷா சாப்பிட்டியா? மதியானத்துக்கு சாப்பாடு எடுத்துக்கியா? எல்லாமே எடுத்துனேன். வாட்டுக்கு நீங்க காணோம். தெரியுமா, எல்லாமே ஸ்கூல் பேக் உள்ள தான் தெரியுமா இருக்குது. புக்ல நஞ்சு போய் தனியா லஞ்ச் பேக்ல போட்டுக்க வேண்டியதுதானே, எதுக்கு ஸ்கூல் பேக்ல போட்டு இருக்க? ஐயோ, இன்னைக்கு தான் புக்கே தருவாங்க. ஈவினிங் வரும்போது வாட்டர் காலையில நான் கையில தனியா எடுத்துட்டு நாளைல இருந்து லஞ்ச் பேக் எடுத்துட்டு போறேன். இன்னும் புக் தரல, புக்கெல்லாம் ஒன்றும் நினைச்சிடாது. சரி சரி, அப்போ நாளிலேருந்து தனியாக லஞ்ச் பேக்கில் போட்டு எடுத்துன்னு டிஃபன் பாக்ஸையும் வாட்டர் கேனையும் இல்லைன்னு வச்சுக்கேன், பேக்லாம் ஓப்பன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கேன், புக்கெல்லாம் நனைஞ்சு போயிடும். சரி போயிருங்க. ஸ்கூல் பக்கத்தில் தான் இருக்குது, வீட்டில் இருந்து மத்தியானம் வந்து கூட நான் வீட்டில் சாப்பிட்டுப்பேன். எதுக்கோ காலையில எழுந்து 4 மணில அதுவும் எழுந்து சாப்பாடு கட்டி வச்சுட்டு சாப்பிட்டு ஸ்கூலுக்கு எடுத்துன்னு எதுக்கு தான் அமக்கலாம் பண்ணுறீங்கன்னு தெரியல. போன வருஷமா அப்படி தான் பண்ணீங்க. இந்த வருஷமா நான் பெரிய பையன் ஆகிட்டல,
ஏமாத்துவான். நம்ம எப்படின்னா வெளியில கடை கடைக்கு போய் வந்தோன்னு வச்சுக்கேன், வீட்டுல வந்து அமக்கலம் பண்ணுவான், அப்படியே கட்ட வச்சுட்டு வந்துடுவான். அதெல்லாம் பெரிய பிரச்சனை. ஒழுங்கா டிஃபன் பாக்ஸ் காலையில கொடுத்து அனுப்பதான் நமக்கு நல்லது. ஆமா ஆமா, அதுவும் சரிதான். சரி, டைம் ஆகுது. நீ டிஃபன் பாக்ஸ் டெய்லி ஸ்கூல்ல எதுவுமே சாப்பிடு. வாங்க வாங்க, மணி வச்சு வாங்க. நமக்கு முன்னாடி எப்படி வர்றாங்க பத்தியா? பெரியமா நில்லுங்க, நானும் வரேன். வா வா வா. மா நில்லுங்கம்மா, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்கம்மா. என்னடா உனக்கு? மா தயவு செஞ்சு தங்கச்சி வேற ஸ்கூல்ல சேர்த்துருங்கம்மா. இவன் ஒருத்தன் லூசு. வா, டைம் ஆச்சு. ஐயோ, தினம் நம்ம மானம் போகுது வீட்டுல வந்து. ஸ்கூல் லீவ் விட்டுருக்கும் போதே சொன்னேன் முடியெல்லாம் வெட்டுடான்னு. எங்கன்னா வெட்டி கண்ணை பத்தி எவ்வளோ பெரிய முடிய வச்சுருக்கான் ஸ்கூல்ல. வா, மிஸ் பட்டால் பட்டால் அடிக்க போறாங்க பாரு உன்னை. போ போ, என்னடா என்னடா. இத்தனை ஸ்கூல் லீவ் விட்டுருந்தாங்க, ஜாலியா இருந்தது. திடீர்னு ஸ்கூலை திறந்துட்டாங்க. இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு திறக்க கூடாது? ஆமா, வருஷம் ஃபுல்லா வீட்லயே உட்காந்து இருப்பீங்க. ஸ்கூலுக்கு போகணும்னா கஷ்டமா இருக்கும். வீட்டுல இருந்து 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 அமக்கலை பண்ணி உங்ககிட்ட கத்தி கத்தி நெஞ்சு வலியே வந்துச்சு. என்னைக்கிட்டாப்பா ஸ்கூல் திறப்பாங்க நானும் பார்த்துனே இருந்தேன். இன்னைக்குதான் அதுக்கான நேரம் வந்துக்குது. ஒரு சீரியல் பார்க்க முடியல, கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுக்க முடியல. ஒரே அமக்கெல்லாம் ஆர்ப்பாட்டம். இவங்களுக்கு சீரியல் பார்க்க முடியலன்னு கவலை. ஸ்கூலுக்கு போனா அந்த மிஸ்ஸுங்க தொல்லை. மேக்ஸ் போடலையா, அத்தை போடலையா, எட்ட போடலையா, ஹோம்ஒர்க் முடியலையான்னு அவங்க தொல்லை. நம்ம கஷ்டம் யாருக்கு தெரியுது? இந்த சதீஷை பத்தி ஸ்கூல்ல மேம் கிட்ட சொல்லிட்டு வந்தோம். மேம் தான் இவங்களுக்கு கரெக்டான ஆளு இவன் நடக்கிறதுக்கு. கையில நகத்தை வெட்டானா பத்தியா? எங்கன்னா கொஞ்சமா சோட பிச்சு கேட்டாதானே. இன்னைக்கு நல்லா மாட்டி விட்டு அடி வாங்க வைக்கிறேன் பார். ஸ்கூல் தந்த முதல் நாளே அவருக்கு பூஜை தான். சரிங்களா? சரிம்மா, யாரை கூப்பிடுறீங்க? இரு நத்தை கிட்ட நம்ம சொல்லிட்டு போலாம். ஸ்கூலுக்கு போறோம்ல. வா லட்சுமி, வா வா. ஏக்கா, கையில எனக்கு ஸ்கூல்ல சேர்க்க போறேன்க்கா. அப்படியே ஸ்கூல்ல சேர்க்க போறீங்களா? எத்தனை வயசு ஆகுது? 6 வயசு ஆகுதுக்கா. 6 வயசு வரைக்கும் மாதிரி ஸ்கூல்ல சேர்க்காம வச்சிருக்கீங்க. என்னக்கா பண்றது? அவங்க அப்பா இன்னைக்கு சேர்க்கலாம் நாளைக்கு சேர்க்கலாம் அப்படி சொல்லி சொல்லி இழுத்துனேன். 6 வயசு வரைக்கும் எட்டுன்னு வந்துட்டாரு. ஓ, இப்போ நீங்க தான் எத்தனை ஸ்கூல்ல சேர்க்க போறியா? அவங்க அம்மா வரக்கா பின்னாடி வந்துனுக்கா. என்னையும் கூப்பிட்டா. சரி, வீட்டுல வேலைலாம் முடிஞ்சிச்சு காலையிலேயே. சரி, அதான் ஸ்கூல் வரைக்கும் போயிட்டு வந்துடலாம் சொல்லிட்டு போறேன். சரி சரி, நல்லா படிக்கணும் கையால். அத்தை நான் நல்லா படிப்பேன். ஆமா, சதீஷ் மாதிரி கிடையாது. கையில் நல்லா படிப்பா. சதீஷ் தான் கொஞ்சம் வாள் இல்லை. ஆமா, வாழ்னா வாழ அறந்தா வாள். சரி, ஸ்கூல் டைம் ஆச்சுடி, இவ்வளோ பொறுமையா கிளம்பி போறீங்க. அக்கா, உங்க பசங்க ஸ்கூல் போயிடுச்சிங்களா? ஸ்கூல் திறக்க முதல் நாள்ல முன்னாடியே போனாதான் முன்னாடியே பெஞ்சில் உட்கார முடியும் சொல்லிட்டு காலையில் 8 மணிக்கெல்லாம் கிளம்பி போயிடுச்சிங்க. ஆமா, என் வீட்டு பசங்களாம் அதனால காலையில் சீக்கிரமா கிளம்பி போயிருக்குங்க. ஏமா 1.5 மாசத்துக்கு மேலே லீவ் விட்டாங்க. வீட்டில் இருந்து அதுங்க படுத்துன பாடு இருக்குது. அதுங்க இன்னைக்குதான் விடுதலை கிடைச்சிருக்கு நமக்கு. ஆமாக்கா, கொஞ்சம் நெஞ்சமான எம்சியா பண்ணிச்சிங்க. சரிக்கா, டைம் ஆச்சுக்கா, நான் போய் ஸ்கூலில் சேர்த்துட்டு வந்துடுறேன்னு. வந்து பேசலாம். ஏடி, வீட்டை விட்டு வெளியில வர மாட்டேன். உங்க மாமி என்ன ஊருக்கு போயிருக்காங்களா? அது எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சிட்ட? ஆமா, இல்லைன்னா வீட்டை விட்டு வெளியில வர மாட்டேன். எப்போயாவது அதிசயமா ரேஷன் பக்கம் வந்தாதான் பேசுவேன். இப்போ நின்று பேச அளவுக்கு டைம் இருக்குன்னா உங்க மாமியார் ஊருக்கு போயிருக்குன்னு அர்த்தம். சரியா சொன்னக்கா. ஆமா, ஊருக்கு போயிருக்காங்க. வரத்துக்கு 4 நாள் ஆகும். அப்போ 4 நாளைக்கு கொண்டாட்டம் தான். ஆமாக்கா, எங்க மாமியார் இருந்துன்னு வச்சுக்கேன், வெளியில கூட வரக்கூடாது. வீட்லயே பல சரியா இருக்கும். யார்கிட்டயும் பேசக்கூடாது, இன்னும் வெளியில வந்து நிற்கக்கூடாது. இன்னும் ஒரே அமக்கலம் இருக்கும். 4 நாள் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்த மாதிரி போயிருக்குது. ஊருக்கு வரட்டும், பொறுமையா வரட்டும். பெரியம்மா, ஸ்கூலுக்கு டைம் ஆகுது. பாத்தியா, ஸ்கூலுக்கு டைம் ஆகுது. இப்பயே ஆரம்பிச்சிட்டா. சரி, நான் வந்து பேசுறேன்க்கா. சரி, பார்த்து போயிட்டு வாங்க. லட்சுமி, சொல்ல மறந்துட்டேன் பாரு. போகும்போது வழியில பிள்ளையார் கோயில் இருக்குல்ல, அந்த பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் ஸ்கூலுக்கு போங்கண்ணே. சரிக்கா சரிக்கா, நான் கூட மறந்தே போயிட்டேன்க்கா. போகும்போது கோயிலுக்கு போயிட்டு போகணும்னு நினச்சேன். பேச்சு வாக்கில் மறந்துட்டு இருப்பேன். நல்ல வேலை ஞாபகப்படுத்தினீங்க. பாய் அத்தை. பாய் பாய் பாய். கோயிலுக்கு போயிட்டு போகலான்னு. சீக்கிரம் சீக்கிரம், டைம் ஆச்சு ஸ்கூலுக்கு. சீக்கிரமா கோயிலுக்கு போயிட்டு ஸ்கூலுக்கு போகலாம். கோயிலுக்கு போயிட்டு சாமி கிட்ட நல்லா படிக்கணும், நான் டாக்டர் ஆகணும் அப்படி சொல்லி வேண்டிக்கண்ணே. சரி பெரியம்மா. டாக்டர் ஆகி எல்லாருக்கும் ஊசி போடுவேன் நான். உங்களுக்கு ஊசி போடட்டுமா? அச்சோ, பெரியம்மா ஊசி போட போறியா? அச்சோ, வலிக்குமே. வலிக்காது வலிக்காது, நான் வலிக்காத மாதிரி போடுறேன். சரி சரி, வா வா. ஏம்மா, இன்னைக்குதான் லட்சுமி முகத்தை சிரிப்பே தெரியுது. அங்க யாரு? ராணியும் சதீஷுமா? வாங்க வாங்க. என்னக்கா வெளியில நிக்கிறீங்க? வேலைலாம் முடிஞ்சிச்சா? பாத்திரம் மட்டும் கொஞ்சம் கழுவணுமா? கழுவினு இருந்தேன். அதுக்குள்ள லட்சுமி குரல் கொடுத்தா, அதான் வந்த வெளியில. ஓ, அக்கா எல்லாமே சொல்லிட்டாங்களா? ஆமாக்கா, கையில வந்து ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு தான் போயின்னு இருக்கோம். அதான் லட்சுமி சொன்னால கோயிலுக்கு போக சொன்னேன். பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் ஸ்கூலுக்கு போங்கன்னு. அதான் கோயிலுக்கு போயிருக்காங்க 2 பேரும். பார்க்கா, நான் கூட மறந்தே போயிட்டேன்க்கா. நல்ல வேலை சொன்னீங்க. சரிக்கா, டைம் ஆகுதுக்கா, வரட்டுமா? சரி சரி, சீக்கிரம் போங்க. முதல் நாள் லேட்டாக போகாதீங்க. அது 8 மணிக்கெல்லாம் கிளம்பிருக்குன்னா மணி 9 கிட்ட ஆக போது. இப்போதான் பொறுமையாக போய் நிற்கிங்க. எங்கக்கா, 2த்தையும் ரெடி பண்ணுறதுக்குள்ள டைம் ஆகி போச்சு. எங்கன்னா எழுந்துக்க சொன்னா எழுந்துக்குதுங்களா? லீவ் டைம்னா காலைல 6 மணிக்கெல்லாம் எழுந்துக்குதுங்க. ஸ்கூல் டைம்னா எழுந்துக்கவே மாட்டேன் அந்த சதீஷ் பையன். காலைல 8 மணி வரைக்கும் தூங்கினக்கா. அவனை எழுப்பி குளிப்பாட்டி அழகுலாம் வாரி இட்டு வரத்துக்கு லேட் ஆகி போச்சு. நானே தானே குளிச்சேன், நானே தான் தலை வரைக்கும். நீங்க நம்ம செஞ்ச மாதிரி சொல்றீங்க. வாயை மூடு. சரிக்கா, போயிட்டு வரேன்க்கா. சரி, ஸ்கூல்ல இருந்து திரும்பி வரும்போது இங்க வந்துட்டு போங்க 2 பேரும். சொல்றேன், அக்கா கிட்ட சொல்றேன். சதீஷ், பாய் பாய். பாய் அக்கா. சீக்கிரம் வாடா, மணி ஆகுது. உன்னாலே லேட் ஆகி போகுதுடா.
அம்மா என்ன திட்டனா உங்களுக்கு தூக்கமா வராதே.